ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்ம உசுமாக்கி 4th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் அந்த ஃபைனல் எபிசோட். கதையோட ஆரம்பத்தில் 3 நியூஸ் சேனல் சேர்ந்தவங்க காரில் கொரசு டவுன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட சூறாவளியில அந்த கிராமமே பாதி அழியில நிலைமைக்கு போயிருச்சு. ஸோ அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு குரூப் அங்கே போயிருக்கும். ஆனால் அந்த குரூப் அங்கே போய் ரீச்சே ஆகலை. அங்கே என்னதான் நடக்குது, இதை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு இந்த 3 பேர் கொரசு டவுன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகிற வழியில் ஒரு பெரிய டோர்னாடோ வந்து அந்த காரையே தூக்கி போட்டுரும். அப்படி தூக்கி போட்டதில் அதுலேருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வெளியே வருவா. மீதி 2 பேர் பார்த்தா அவங்க ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. இவளுக்கு நல்லா அடிபட்டிருக்கும். சரி, அதுக்கு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது அவளோட மூச்சு காத்து கூட இந்த ஸ்பைரல் ஷேப்ல வரும். இதெல்லாம் இமேஜினேஷனா உண்மையே நடக்குதா அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியாம அவ நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஏகப்பட்ட காரங்க அப்படி சேத்துற மாதிரி கிடக்குது. அநேகமா இவங்க எப்படி இந்த டொர்னாடோ கிட்ட மாட்டினாங்களோ அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட பேர் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க இருக்கிற வீடுகள்லாம் அப்படி இடிஞ்சு சுக்குனரா இருக்கும். இப்ப வந்து சூறாவளி இந்த மாதிரி ஆனிச்சு அப்படின்னு அவளும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. மேல பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல ஒரு சூறாவளி உருவானதுல அந்த ஹெலிகாப்டர் சோழியும் முடிஞ்சு. அப்புறம் இந்த பொண்ணு அப்படி ஊருக்குள்ள போறா. அங்க இருக்கிற எல்லா வீடுகளும் இந்த சூறாவளி தாக்கத்தால இடிஞ்சி சுக்குநூறா கிடக்குது. அங்க ஏகப்பட்ட பேர் செத்து போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அப்படி கொமட்டிட்டு வர மாதிரி இருக்கு இவளுக்கு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு குளம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் ஷேப்ல சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா பார்க்க அப்போ அந்த இடத்துல ஏகப்பட்ட சூறாவளிக்கே இவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோயினோட தம்பியும் சீக்கிரமா வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த சூறாவளிக்குள்ளார மனுஷங்களா இருக்கிறாங்க. அவங்க இந்த டவுன்ல இருக்கிற எல்லா பில்டிங்ல போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட தம்பியும் அப்புறம் பூசா வந்தால அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோனோட தம்பிக்காரனும் அவங்கள பறக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாகுது. அவங்க பட்டர்ஃப்ளை கேங்க சேர்ந்தவங்க தானே, நானும் அவங்க கேங்ல போய் சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இங்க பாடுறா ஒன்ன மாதிரியே நிறைய பேர் அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ அதனால நீ அவங்க போகவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் அந்த புதுசா வந்த பொண்ணு என்னை காப்பதற்குமே நன்றி அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு அடிபட்டு இருக்குது, வாங்க கொஞ்சம் பொறுமையை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அதை புது பண்ணணும் அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம தம்பிக்காரனும் ஆமா நீங்க எங்களுக்கு உதவி பண்ண வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த புது பணம் அவளோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆக்சுவலி நான் வந்து ஒரு டிவி ஷோக்கான ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்றா. இவளை நம்ம ரிப்போர்ட்டர்னு கூப்பிடுவோம். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளை பத்தி அவன் தம்பியை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. நாங்க சும்மா வெளியே ஏதோ பொருட்கள் கிடைக்குமா அப்படின்னு தேட வந்தோம். அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் அந்த குட்டையில அந்த சுழல சுத்தரை பத்தி சொல்லுவா. கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேல சூறாவளிகள் அதுக்குள்ள அடக்கிறதுனால இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேகமா போனோம்னா அந்த சூறாவளிகள் நம்மளை தேடி வந்துடும். அதனால தான் நம்ம பொறுமையா போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, சாதாரண ஒரு குட்டை ஒரு சூறாவளி உள்ள இழுத்துக்கிச்சா அப்படின்னு ரிப்போர்ட் அப்படியே ஷாக்கா வராங்க. அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டருக்கு அடிபட்டிருக்குல்ல, ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அப்படியே கதவு திறந்து உள்ள போக பார்த்தா அந்த ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. என்னது இன்னும் ஆளுங்களா, இங்கெல்லாம் இடம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க தான் இங்க ஃபர்ஸ்ட் இருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பான். இவன் புலம்பல் தாங்க முடியுமா, வெளியே போட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. கூடவே நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வெளியே வந்துருவாங்க. உள்ள இருக்கிறவங்க கதை சாத்திடுறாங்க. அப்புறம் தங்கறதுக்கு இடம் இல்லாம அப்படியெல்லாம் நடந்து போயிட்டு இருக்க நம்ம ரிப்போர்ட்டரும் நம்ம எப்படியாவது இந்த வில்லேஜ்ல இருந்து வெளியே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. தம்பிக்காரனும் ஆனா இங்க நிறைய பேர் இங்க வெளியே போறதுக்கு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவளும் ரொம்ப ஷாக் ஆகிறா. ஹீரோயினோட அப்பா வந்துகிட்டு நான் பாதி செஞ்ச அந்த பானையை முழுசா செய்யணும், அது என்னுடைய மாஸ்டர் பீஸ், அதுக்காக நான் அந்த டிராகன் ஃபிளை பாண்டுக்கு நான் போகணும், அதாவது அந்த குட்டஞ்சு தெரியுமா, அதுக்கு பேர் தான் டிராகன் ஃபிளை. ஹீரோயினோட அம்மா வந்துக்கிட்டு இல்லை நீங்க அங்கே போகக்கூடாது, அந்த குட்டையே ஒரு சுழல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு அவ்வளோதான் இது முடிவுக்கு வந்துருச்சு, இந்த மொத்த ஒரு சுழலாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான். நம்ம ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ரத்தம் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறா. அவன் நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இல்லை பயப்படாத, அவங்களும் மனுஷவங்களாம் அதுதான் இந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம தம்பிக்காரனுக்கு எதாவது நல்ல வாசனை வரும். என்னடா அப்படின்னு போய் பார்த்தா இந்த பட்டர்ஃப்ளை கேங்னு சொன்னால அவங்களாம் எதையோ போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனை போய் பார்க்கறான். பார்த்தா இந்த மனுஷங்களாம் நத்தையா மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களாம் அப்படியே சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தம்பிக்காரன் பின்னாடி இந்த ஹீரோயின் ரிப்போர்ட்டர் பொண்ணு வர அங்க இருக்கிறவங்களும் என்னமா கண்ணு எங்க கேங்ல வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க, உங்க பட்டர்ஃப்ளை கேங்ல வந்து சேர முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்னது பட்டர்ஃப்ளை கேங்கா, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பேரு, எங்க கேங்க பேரு டிராகன் ஃபிளை கேங், அது சின்ன டிராகன் ஃபிளை இல்ல பெரிய டிராகன் ஃபிளை அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. குறுக்கு நம்ம ஹீரோனோட அப்பா வந்துகிட்டு இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல அவரையும் சூறாவளியுமா சுத்த விட்டுருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவர் அப்படியே சுத்திக்கிட்டே போயிட்டாரு. இங்க இருக்கிற கேங்லாம் நம்ம ஹீரோயின் பக்கம் வர நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அவங்க எல்லாரும் அப்படியே சூறாவளியுமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சூறாவளியில நான் ரிப்போர்ட்டர் ஹீரோயின் எல்லாரும் போய் மாட்டிப்பாங்க. ஆனா அந்த சுழல் மாளிகை அந்த குட்டை மத்தினா இந்த சூறாவளியை அப்படியே இழுக்கும். நம்ம ஹீரோவும் பக்கத்துல ஒரு கம்பத்தை பிடிச்சிப்பான். ஆனா அந்த டிராகன் ஃபிளை கேங் அப்படியே இந்த குட்டைகளோட போயிடுறாங்க. ஸோ ஒரு வழியா அதுல இருந்து நம்ம பசங்க எப்படியே தப்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு குரூப்பை காமிக்கிறாங்க. இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போக முடியாம ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பசங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அவங்களும் பாத்துருவாங்க. ஸோ அப்புறம் அந்த கேங்ல இருக்கிற ஒரு ஒளிப்பையன் வந்து நாங்களும் இந்த ஊரை விட்டு வெளியே போறதாக ட்ரை பண்றோம், ஆனா திரும்ப வந்த வழியா நாங்க வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். பக்கத்துல இருக்கிற குண்டு பையனும் நாங்க இங்க இருக்கிற டனல் வழியா போலான்னு இருந்தோம், ஆனா அந்த டனல்ல ஏதோ சுழல் மாதிரி எங்களை இழுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அந்த வழியா எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல போட்ல 4-5 பேர் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு போட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி அப்படியே சுழலாம் மாதிரி அவங்க அப்படியே உள்ள இழுத்துக்குச்சு அப்படின்னு இந்த ஒல்லி பையன் சொல்றான். சரி நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு குண்டு பையன் கேட்க, எங்களோட வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் எங்களை வெளியே தோத்தி விட்டாங்க, எங்க அம்மாக்கு அடிபட்டு இருக்குது, நான் அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அவங்களை கூட்டிட்டு போங்க போறா. ஹீரோயினோட அம்மாவும் சரி என் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்க, ஒரு சுழல் காற்று அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் ரொம்பவே அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க, அந்த சூறாவளியில வேற எங்கே போய் விழுந்துருப்பாரு, நம்ம கண்டிப்பா கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கேங் தங்குறதுக்கு இடம் கிடைக்கும்
கிடைக்குமா அப்படின்னு தேட போறாங்க. அந்த ஒல்லி பையனும் ஆமா காங்கிரட்டால செஞ்ச வீடு இடிஞ்சு போய் கிடக்குது, இந்த மரக்கட்டையில செஞ்ச வீடுலாம் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்ச வீடு அதனால தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது, கவலைப்படாத நமக்கும் கண்டிப்பா ஒரு வீடு கிடைக்கும், அதெல்லாம் அதிகமா வில்லேஜுக்கு வெளியே தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. சோ இவ்வளவு நேரம் பேசுறாங்களா இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. சோ ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒல்லி பையன் குண்டு பையனே கூப்பிடுவோம். அப்ப அங்க ஒரு சின்ன பையன் என் முதுல ஏதோ பண்ற மாதிரி இது என்னன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா அவன் முதுகுல அந்த நத்தோட அப்படியே உருவாகுது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துகிட்டு நம்ம பொறுமையா நடக்கிறதுனால தான் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான். இதே மாதிரி நம்ம முதல்ல எதாவது இருக்குது அப்படின்னு செக் பண்றாங்க. பார்த்தா அந்த கண்ணாடிக்காரனோட முதல்ல பார்த்தா அந்த ஸ்பைரல் ஷேப் அப்படியே உருவாகிட்டு இருக்கும். சரி வாங்க சீக்கிரமா ரோவஸுக்கு போயிடலாம் அப்படி குண்டு பையன் சொல்ல, ரோவஸுக்கு போன மட்டும் செய்யுமா அப்படின்னு கண்ணாடிக்காரன் கேட்க, ஒல்லி பையனும் யாருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துல ரோவஸும் வந்துடும். அங்க 4-5 பேர் எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கேட்க, எங்களெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த கண்ணாடிக்காரனும் ப்ளீஸ் எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கேட்க, இவங்க இடம் இல்லையா அப்படின்னு சொல்றான். பார்த்தா பக்கத்துல ஒரு டோர் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து திறக்க பார்ப்பாங்க. திறந்தா உள்ள இருந்து 3 தலைங்க வரும். அந்த 3 பேர் அப்படியே ஊத அது வந்து அப்படியே சுழல் காற்றா வரும். பதிலுக்கு வெளியே இருக்கிறவங்களும் அப்படியே ஊதுவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு கட்டையை வச்சு உடச்சி ஒரு வழியே உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 கப்பல்ஸ் இந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஸ்பைரலா மாதிரி அப்படியே ஒட்டிப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மர வீடு உடஞ்சி அப்படியே எல்லாம் வெளியே வந்துருவாங்க. வந்தவங்க கீழே இருக்கிற கட்டையெல்லாம் வச்சு அடியில மறைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோயினும் அம்மா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க, தெரியல ஆனா அவங்க எதையோ வச்சு மறைச்சிக்கிறாங்க அப்படின்னு ஒல்லி பையன் சொல்றான். அப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சூறாவளி வருது. ஆனா இவங்களுக்கு எதுவும் ஆகல. அப்ப அங்க ஒரு சின்ன பையன் நம்ம காப்பாத்த ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் எல்லாரும் தப்பிச்சு போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தண்ணியை அப்படியே சொல்லலாம் மாதிரி அந்த கப்பல் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குது. அப்புறம் நைட்டும் ஆகுது. நம்ம பசங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த டிராகன் ஃபிளை கேங் இந்த நத்தையமான மனுஷங்களாம் அப்படி எரிச்சிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். நம்ம பசங்களும் பசி தாங்க முடியாம அதை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒல்லி பையனும் இந்த கறியை சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்க்க அவன் தான் அந்த இடத்துல முதல்ல உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் சரி இதை வாங்கலாம் அப்படின்னு கிட்ட போறா. அப்புறம் அதை வாங்கலாம் இல்லையான்னு தெரியல, கண்டிப்பா வாங்கிருப்பா தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா பார்க்கறதுக்கு தம்பியை பார்க்கறதுக்காக போறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த கூரையில மாட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் காப்பாத்து விட்டு என்னடா ஆச்சு அம்மா எங்கடா அப்படின்னு கேட்க, அம்மா வந்து புயல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தம்பிக்கார சொல்றான். நம்ம ரிப்போர்ட்டர் அப்படி ரொம்ப ஷாக்கா வராங்க. என்னன்னு பார்த்தா நம்ம தம்பிக்கார முதுகுல அந்த நத்தோட அப்படியே உருவாயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் என் தம்பியை கூட்டி இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போயிடும் நல்லா சரியாயிரும், அப்புறமேட்டு எங்க அப்பா அம்மா வந்து தேட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த கேர்ஸ் இந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்ம இப்படி தான் போறது அப்படி ரிப்போர்ட்டர் கேட்க, இந்த குச்சி எந்த டைரக்ஷன்ல வருதோ நம்ம அந்த டைரக்ஷன்ல போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினோட தம்பி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஆன் அடிக்குமா சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா இந்த ஒல்லி பையன் தான் அவனே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்கிட்டு இருக்கிறான். அவன் அப்படியே கத்தி சொல்ல அப்படியே அது சூறாவளி மாதிரி உங்களை வருது. அப்புறம் நம்ம பசங்க நடக்கிறாங்க நடந்துட்டே தான் இருக்கிறாங்க, இன்னும் வெளியவே போக முடியல. அப்புறம் ஆப்போசிட்ல யாரும் வரமா இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா இந்த குண்டு பையன் தான். அந்த பக்கம் வந்தவங்களும் இந்த பக்கம் போகணும்னு சொல்ல, இந்த பக்கம் வந்தவங்களும் இல்ல அந்த பக்கம் தான் போகணும்னு சொல்ல, நடுவில் இருக்கிறவரையோ எப்படியோ ஒன்று போய் தொலைங்கயா அப்படின்னு சொல்றான். சரி அப்ப எல்லாம் ஒட்டுக்காவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஒன்னாவே போறாங்க. அதுக்கப்புறம் அவன் கேங்ல ஒருத்தனுக்கு பாதி நத்தையா மாறிட்டு இருப்பான் தெரியுமா, அவன் கழுத்துல கயிறை போட்டுலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு அவனும் ஒரு முழுசா ஒரு நத்தையா மாறிடுறான். அப்புறம் அந்த 3 பேர் அப்படியே ஜெல்லு ஒளிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவன் கத்தி எடுத்து அதை போட்டு தரலாங்கிற போது அது அப்படியே உள்ள போயிடும். அந்த குண்டு பையனும் சும்மா இல்லாம அந்த நத்த ஓட்டுக்குள்ள போய் அதை அப்படியே கடிச்சு தின்னுகிட்டு இருப்பான். வெளியில இருந்த 2 பேரும் டே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க வெளியே. நம்ம ஹீரோனுக்கு எங்க சரி இங்க போயிடலாம் சொல்லிட்டு அவங்க வந்து போயிருவாங்க. போற வழி கூட ஸ்பைரல் மாதிரி சுத்திட்டு தான் போவாங்க. ஹீரோ வந்துகிட்டு நான் தான் சொன்னல நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம சாபத்து காலம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஒரு வெட்டப்பட்ட மரத்தை செக் பண்ணுவாங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்த விட்டு பயந்து அப்படியே நடுங்குவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துவா. அப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிப்போர்ட்டரோட வாட்சுக்குள்ள இருக்க அந்த முள்ளு கூட அப்படியே இந்த ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். அப்புறம் ஆப்போசிட்ல யாரும் வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா இந்த குண்டு பையன் கேங் தான். சரி எதுக்கு எங்கிட்ட தப்பிச்சு பண்ணீங்க அப்படி குண்டு பையன் கேட்க, இல்ல நாங்க தப்பிச்சு நான் போல அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்றா. நம்ம ஹீரோனோட தமிழ் நடக்க முடியல, சரி நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் முதல்ல தூக்கிக்கிறான். ஹீரோ தூக்கிட்டு மறுபடியும் அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோட தம்பி பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த நத்தையா மாறிடுவான். இவங்க கிட்ட இந்த தம்பியை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்ல போவாங்க. பார்த்தா அது பெரிய பழமா இருக்குங்க. நம்ம ஹீரோயினும் சீக்கிரமா அங்க போயிரு, அவங்க கிட்ட மாட்டினா உன்னை சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, நத்தையம்மா தம்பிக்கிறோம் அங்க இருந்து போக மாட்டான். நம்ம ஹீரோயின் குச்சி வச்சு தள்ளுவா. அப்புறமேட்டு தான் அவன் அங்க இருந்து போவான். அப்புறம் நம்ம பசங்க கேங்க நம்ம குண்டு பையன் கேங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த குண்டு பையன் கேங்க சேர்ந்தவங்களாம் அவங்க சாப்பிட்டாங்களா அந்த நத்த மனுஷன்லாம், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த குண்டு பையன் இந்த நத்த ஓட்டுக்குள்ள போயிருப்பான் தெரியுமா, அதெல்லாம் அப்படியே சொல்லும் போது அவங்க அப்படியே ஸ்பைரல் மாதிரி ஆவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவங்க சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க நடக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த டவுன்ல இருக்கிற எல்லா வீடும் அப்படியே ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். ஆக்சுவலி இந்த வீட்டுக்குள்ளார அந்த ஸ்பைரல் மாதிரி சுத்திக்கிட்டு அந்த மனுஷங்களாம் இருந்தாங்க தெரியுமா, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே ஆச்சரியமா 2 பொண்ணுங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் சொல்றான், ஆக்சுவலி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஊர் இப்படிதான் இருந்துச்சு, போக போக தான் இது கொரசுத டவுனா மாறுனுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி நீங்க எப்படியாவது வில்லேஜ் தப்பிக்க பாருங்க, நான் எங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சு நான் அவங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ரிப்போர்ட்டரும் ஏன் இப்பெல்லாம் சொல்ற, நீ எங்க கூட வர வேண்டியதுனா அப்படின்னு நம்ம சொல்றா. அப்புறம் ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பைரலமான மனுஷங்கள்லாம் ஒருத்தர் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஒல்லி பையன் தான். ஏதோ ரொம்ப வருஷம் ஆன மாதிரி முடி தாடிலாம் வளர்ந்துருக்குது, எப்படி இத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வயசாகவும் இருக்குது அப்படின்னு ஒல்லி பையன் கேட்க, நம்ம ஹீரோயினும் டே ஒல்லி பையன் நீயாடா இது
என்னது என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றா. நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நான் தான் இது எல்லாத்தையும் உருவாக்கினேன் அப்படின்னு ஒளி பையன் சொல்றான். சரி எங்க அப்பா அம்மா யாரை பாத்துக்கிறியா, எங்க அப்பா ஒரு பானை செய்யறவரு, அவர் எங்க நீ பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, அந்த டிராகன் ஃபிளைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு நபர் இருந்தாரு, ஆனா அது உங்க அப்பாவானு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஒளி பையன் சொல்ல, ஆக்சுவலி அந்த கூட்டம் இருக்கும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் டிராகன் ஃபிளை, முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நான் சொல்ல வந்துட்டேன். இதை கேட்ட ஹீரோயினும் சரி நம்ம அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் அந்த டிராகன் ஃபிளை நோக்கி போறாங்க. இந்த ஒளி பையனும் யாரும் அங்க போவாதீங்க, ஏன்னா நானே அங்க போனதில்லை அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டர் பண்ணி எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மனுஷங்களும் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்லாம் மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் கூட இருக்கிறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிருது. நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஊர் இப்படிதான் இருந்துச்சுன்னா ஏன் இது காலப்போக்கில் இதெல்லாம் இடிச்சிட்டு புதுசா கட்டினாங்க, ஒருவேளை அப்படியே அது காலப்போக்கில் அப்படியே மாறி இருக்கலாம். ஆனா எப்படி மாறினாலும் திரும்பவும் அது அதே ஃபார்முக்கு வந்துடுது. சரி அப்படியே மாறினாலும் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்கணும்ல, ஆனா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்க, ஒண்ணு அழிஞ்சிருக்கும் இல்லைன்னா எல்லாத்துக்கும் அப்படியே மறந்துருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ அப்படியே காலையிலேயாவது மறுபடியும் நம்ம பசங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிப்போர்ட்டரால் நடக்கவே முடியல, அவ அப்படியே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டா. அவ மேல பாத்தீங்கன்னா இந்த கரும்புகை அப்படியே கீழே இறங்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சீக்கிரமா வாங்க அது எங்க கீழே போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சும்மா தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அப்புறம் அங்க ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும், அது வழியா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வெளியே வந்துருவாங்க. ஆனா ரிப்போர்ட்டர் பண்ண மட்டும் அதில் மாட்டிப்பா. அவ்வளவுதான் நம்ம ரிப்போர்ட்டர் சொல்ல முடிஞ்சு. அப்புறம் சடனா வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷங்க எல்லாரும் அவ்வளவுதான் என்ன கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு எல்லாரும் அமைதியாயிருவாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற டோர் அப்படியே திறப்பான். உள்ள பார்த்தா அங்க எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. சோ அது வழியாவே இந்த ஊரோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. அந்த கரும்புகை அப்படியே அண்டர் கிரவுண்ட் மாதிரி கீழே போகும். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா எங்க அப்பா அம்மா கீழே தான் இருப்பாங்க, நான் கீழே போய் பாக்குறேன் அப்படின்னு போவேன். நம்ம ஹீரோவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே கீழே போறாங்க. அப்படி போகும்போது ஒரு மனுஷன் அப்படியே ஸ்பைரல் ஷேப்ல செத்து போய் கிடப்பான். அது நம்ம ஹீரோ ஹீரோயின் தனி போவாங்களா, திடீர்னு நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சிருவான். பிடிச்சது இல்லாம கடிச்சு வேற விட்டுருவானா. நம்ம ஹீரோவும் தடுக்க போறோன்னு பிள்ளை ரெண்டு பேரும் அங்கிருந்து கீழே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் வேகமா அப்படி கீழே போவா, பார்த்தா அந்த இடத்துல படிக்கிட்டு உடஞ்சு போய் கிடக்கும். நம்ம ஹீரோயின் கீழே இறங்குறன்னு பெருல அங்க இருந்து கீழே விழுந்துருவா. அப்படி கீழே விழுந்த ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அங்க பார்த்தா ஏகப்பட்ட மனுஷங்க இருப்பாங்க. அந்த இடமே பாக்குறதுக்கு அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவா. அப்புறம் நம்ம ஹீரோ தேடும் போது அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா அங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருப்பான். நம்ம ஹீரோ வந்துகிட்டு இந்த சாபத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மத்தை ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருக்கிறதெல்லாம் சுத்தி பாரு, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இதோட பசியை தீக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குது, இங்க பாருக்கிறிய நீ என்ன பண்ணவே தெரியாது, தயவு செஞ்சு இந்த டவுன் விட்டு வெளியே போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோனும் இல்ல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, என்னாலேயே இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படி கை கொத்துக்கிட்டு அவங்களும் அந்த சாபத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ ஒரு வழியா அந்த சாபம் அந்த முழு உருவத்தை அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாபம் எங்க ஊரை விட்டு நீங்க நிச்சயம் அப்படின்னு சொல்றா. ஸோ மறுபடியும் இந்த டவுன் பார்த்தீங்கன்னா அதோடைய பழைய ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ அப்படியே சில வருடங்கள் கழிச்சு நம்ம ஹீரோனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு வழியா இந்த சாபம் நீங்கி மக்கள் மறுபடியும் பழைய மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு அப்படியே கீழே இறங்குவா. அப்புறம் அவளை பார்க்கறதுக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போறாங்க. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் அம்மா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போறதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, ஸோ அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி பேசியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த அனிமி எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கிற வகையில் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த